சாம்பல் புதன், அதாவது ஆஷ் வென்ஸ்டே அல்லனா திருநீற்று புதன் என்பது ஒரு கதையோ அல்லது சாம்பல் வைத்துக் கொள்ளும் ஒரு சடங்கு மட்டும் அல்ல. ஆரம்ப கால திருச்சபைகள்ல உண்மையிலேயே நடைமுறையில் இருந்த மனமாற்ற சடங்கிலிருந்து உருவான நாள் தான் இது. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையை சற்று நின்று பார்த்து, நான் தவறு செய்த இடங்கள் என்ன, என் மனசை நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று நினைத்து இறைவனிடம் திரும்பி நடக்க தொடங்கும் நாள். ஆரம்ப காலத்துல பெரிய பாவங்கள்ல விழுந்தவர்கள் தங்கள் மனமாற்றத்தை வெளிப்படையாக காட்டுகிற விதமா மக்கள் முன்னிலையில தாழ்மையோடு சாம்பலை ஏற்றுக்கொண்டு ஜபமும் தவமும் செய்து இறைவனிடம் திரும்பும் அடையாளமாக இதை செய்தார்கள். ஆனா கால போக்குல இந்த மனமாற்றம் சிலருக்கு அல்ல, எல்லாருக்குமே தேவை அப்படின்னு திருச்சபை உணர்ந்ததால கிபி 11ஆம் நூற்றாண்டில் திருச்சபையின் தலைவராக இருந்த போப் அர்பன் 2ஆம் காலத்துல தவக்காலம் தொடங்கும் நாளில் எல்லா விசுவாசிகளுமே சாம்பலை ஏற்றுக்கொள்ளும் நடைமுறை பரவலாக அமல்படுத்தப்பட்டது. அந்த சாம்பல் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான்: நான் மண்ணிலிருந்து வந்தவன், எனக்கு எல்லாம் நிரந்தரம் அல்ல, ஆனால் நான் இன்று மனம் மாறி இறைவனிடம் திரும்பி நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். ஆனா எல்லா திருச்சபைகளுமே சாம்பல் பூசும் வழக்கத்தை பின்பற்றுகிறது இல்ல. சில திருச்சபைகள் சாம்பலை ஒரு வெளிப்படையான அடையாளமாக பயன்படுத்துகின்றன. சில திருச்சபைகள் அந்த நாளின் உண்மையான அர்த்தத்தை மட்டும் கொண்டாடுகின்றன. ஆனால் ரெண்டிற்குமே நோக்கம் ஒன்றுதான்: உள்ளத்துல மனம் மாறி இறைவனிடம் திரும்பி வாழ்க்கையை ஆவிக்குரிய முறையில் மாற்றத் தொடங்குவது. அதனால இந்த சாம்பல் புதன், அதாவது திருநீற்று புதன் என்பது ஒரு பயப்பட வேண்டிய நாள் அல்ல. இந்த தவக்காலத்தை ஒரு புதிய மனதோடு புதிய முடிவோடு தொடங்கும் நாள்.